ஆளுநர் மாளிகைகளின் பெயர்களை ராஜ்பவன் என்பதற்கு பதிலாக லோக் பவன் என்று மாற்றியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று திருப்பத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். எங்களுக்கு புரியல, மக்களுக்கு புரியல. இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமும் இப்போதைக்கு இல்லை. நாட்டில் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து மறுக்கிறீங்க, நீங்கள் ஹிந்தி தான் அவசியம்னு சொல்கிறீங்க, தமிழ் மொழி எல்லா இடத்துலையும் மறுக்கிறீங்க. திடீர்னு தமிழக மக்களோட ஓட்டை ஏமாற்றுறதுக்காகவே நீங்கள் மக்கள் பவன், அது மக்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம். தமிழ் பவன் எங்கேருந்து வந்துச்சு? அந்த பவனை ஏன் பவனாகவே வச்சுருங்க, மக்கள் கூடும் சபையாக வைங்க. இதெல்லாம் மாற்றாமல் மக்கள் பவன் மட்டும் வைக்கிறது அது தவறான விஷயம். எல்லாருக்கும் கரெக்டான ஒரு முடிவை தான் எடுத்துக்கிறாரு கவர்னர். தமிழை வளர்க்கணும், எல்லாரும் இதாகணும். இப்போ ராஜ்பவன்னாக்கா யார் ஒரு போனாலே அங்கே தெரியாது. மக்கள் பவனம்னா கரெக்டாக போய் சேருவாங்க, குறைய தீர்ப்பாங்க. இன்னொன்று கவர்னர் ஏற்கனவே நடந்துனுக்குது, மக்கள் குறைத்து இருக்கோம். மறுபடியும் அது கண்டினியூ பண்ணணும், நல்லா பண்ணணும். இது வரவேற்கத்தக்கது தான். அவர் ஒரு ரூட்டில் போகிறாரு, அது மக்களுக்கு ஏற்புடைய கருத்து இல்லை, இது கண்டனத்துக்குரிய கருத்து. இது மக்கள் பவன்ன்றது, ராஜ்பவன்ன்றது மக்கள் பவன் மாற்றணுன்றது அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்நாடு அரசு எல்லாமே மாற்றின்னு போகலாம், எல்லாருமே மாற்றலாம். அது செய்யக்கூடாது, இது கண்டனத்துக்குரிய ஒரு செயல் தான். இது தமிழக மக்கள் மீது ஆர்வத்தில் அந்த பேர் மாற்றிருக்காங்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். இது எல்லா ஸ்டேட்லேயும் மாற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மேலே அதுக்கு ஆர்வங்கிறத தொட்டு கவர்னர் இதை பேரை மாற்றிருக்காரு. ராஜ்பவனை மக்கள் பவனாக மாற்றணும்னு நம்ம தமிழக கவர்னர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பல நிகழ்வுகளை மாற்றி தமிழையே அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இது மக்களாடு எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ராஜ்பவன் என்பதை மக்கள் பவனாக மாற்றிருக்கிறார். அது நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். மக்கள் மீது அக்கறை கொண்டு உள்ளதால் அவர் மக்கள் பவனாக ஆக்கியிருக்கிறார். அதனால் நாங்கள் வரவேற்கிறோம். ராஜ்பவனை மக்கள் பவனாக மாற்றிருக்காங்க. அது மக்கள் பவனன்றதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க, மக்கள் பேரில் இருக்கிறதுனால. பட் ஆனால் அரசியல் உள்நோக்கம் இருக்குங்க. உள்நோக்கம் இல்லாமல் அவங்க செய்கிறது இல்லைங்க எதுவுமே. மக்கள் குரல் பகுதியில் திருப்பத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.